வணக்கம். இது ஆர்எஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் என்ன? திரையில் ஒரு காணொலியின் மூலமாக பார்க்கலாம். கோகுல்ராஜ் படுகொலை இது முழுக்க முழுக்க திட்டமிட்ட சாதிய கௌரவ படுகொலையாக தான் நடந்திருக்கிறது. ஆனால் காவல்துறை இந்த வழக்கை கொலை வழக்காக கூட பதிவு செய்யாமல் அது தற்கொலை வழக்கு என்று மூடி கிடப்பில் போட முயற்சி செய்தார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி இன்றைக்கு 4வது நாளாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி அந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றியிருக்கிறோம். கொலை குற்றவாளிகள் 6 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இன்னும் 3 பேர் கைது செய்யப்படவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்து என்று சொல்லிக்கொண்டு இந்துக்களுக்காக பாடுபடுகின்ற தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். தம்பி கோகுல்ராஜ் அப்படி பார்க்க போனால் அவர் ஒரு இந்து தான். ஆனால் அப்படிப்பட்ட இந்து தலைவர்கள் கூட இந்து என்கிற அடிப்படையில் கூட தம்பி கோகுல்ராஜுக்கு எந்த விதமான போராட்டமும் முன்னெடுக்கவில்லை. தமிழர் என்கிற வகையில் தமிழருக்காக போராடுகின்ற அமைப்புகள் எவ்வளோ இருக்கின்றன தமிழகத்தில். அப்படி பார்க்கும்பொழுது கூட தம்பி கோகுல்ராஜ் அவர்கள் தமிழர் தான், பச்சை தமிழர் தான். ஆனால் அந்த தமிழருக்காக போராடுகின்ற அமைப்புகள் எந்த போராட்டத்தையும் முன்னெடுக்கவில்லை. ஆக எந்த அடிப்படையில் தலித்துகளை பார்க்கிறார்கள் என்று எங்களை போன்றவர்கள் கேட்க வேண்டியிருக்கிறது கேள்வி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு வன்னியரசு அளித்த பேட்டி அது. அவர்கள் திருச்செங்கோட்டில் ஊடகங்களின் வாயிலாக மக்கள் பார்த்திருப்பீர்கள். திருச்செங்கோட்டில் கல்லூரி மாணவர் ஒருவர் மரணமடைந்த தண்டவாளத்தில் அவர் மரணமடைந்து கிடந்த அந்த நிகழ்வு என்பது தமிழகம் முழுவதையும் ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. காதல் விவகாரத்தை மையப்படுத்தி அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சியினரும் அந்த இளைஞன் கோகுல்ராஜின் உறவினர்களும் உண்ணாவிரதம் இருந்து வந்த நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் இது கொலை வழக்காக இன்று மாலை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கொலை வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 பேர் தலைமறைவாகி இருக்கிறார்கள். அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர். இது ஒருபுறம் இருக்க, இது மிகச் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. இது ஒருபுறம் இருக்க, ஏற்கனவே ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மிகப்பெரிய அளவிலே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இளவரசனுடைய சர்ச்சைக்குரிய வகையிலான மரணம், அது தற்கொலை என்று ஒருபுறம் சொல்லப்பட்டாலும் மறுபுறம் அதுவும் கொலை என்று விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சியினரால் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இளவரசனுடைய 2வது ஆண்டு நினைவு தினம் 4ஆம் தேதி அனுசரிக்கப்பட இருக்கிறது. அதையொட்டி தருமபுரி முழுவதும் 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று வாழப்பாடியில், சேலம் மாவட்டம் சேலம் அருகே இருக்கக்கூடிய வாழப்பாடியில் ஒரு காலனியில் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன, குடிசைகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் காதல் விவகாரத்தை மையப்படுத்தி தான். தலித் இளைஞன் ஒருவன் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்டிருக்கிறான் என்பதற்காக அங்கே அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணி என்ன? மீண்டும் காதல் என்பது இங்கே காதலுக்கு எதிராக கலவரங்கள் உருவாவதற்கான காரணிகள் என்ன? யார்? காதல் என்பது 2 தனிப்பட்ட நபர்களுடைய பிரச்சனை. அதிகபட்சம் அவருடைய குடும்பம் மட்டுமே தலையிடலாம் என்பதை தாண்டி அரசியல் கட்சிகள் இங்கே எங்கே ஆதாயம் தட முயற்சிக்கிறார்கள் என்ற தளத்திலே நாம் இன்றைக்கு விரிவாக பேச இருக்கின்றோம். மிகுந்த கண்ணியத்தோடும் கூட பேச இருக்கின்றோம். நம்மிடையே அதுபோல் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக தற்போது அரங்கில் 3 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். அவர்களோடு இணைந்து விவாதத்திற்குள் பயணிக்கலாம். திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவரும் பேராசிரியருமான திரு சுப வீரபாண்டி நம்மோடு இணைகிறார். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி நம்மோடு இணைகிறார். வணக்கம். ஊடகவியலாளர் திருமதி சாரதா நம்மோடு இணைகிறார். வணக்கம். இன்னும் சில நிமிடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் நம்மோடு இணைய இருக்கிறார். இப்போது இந்த மூவரோடும் இணைந்து விவாதத்திற்குள் பயணிக்கலாம். என்னுடைய அடிப்படையிலான கேள்வியை திரு சோபி அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த மாதிரியான சம்பவங்களை பற்றி உங்களுடைய அடிப்படையிலான கருத்து என்னவாக இருக்கிறது? மிக வெளிப்படையானது. அதாவது சாதியம் தலைவிரித்து ஆடுகிற ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற அவமானம் நமக்கு நேர்ந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்கள் குறிப்பிட்டதைப் போல இன்னும் எத்தனை இளவரசன்களை, எத்தனை கோகுல்ராஜுகளை நாம் இழக்க வேண்டும் என்று தெரியவில்லை. வாழப்பாடியிலும் அப்படி நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. எனவே இது ஒரு படுகொலை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இதை கௌரவ கொலை என்று பெயர் சொல்லுவதை கூட நான் வெட்கப்படுகிறேன் சொல்லுவதற்கு. கொலை செய்வதில் கௌரவம் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. இது அவமான கொலைகள். இந்த கொலை கோயிலில் பேசி கொண்டிருக்கிற போது அந்த கோகுல்ராஜ் என்கிற இளைஞனும் சுவாதி என்கிற பெண்ணும் பேசி கொண்டிருக்கிற போது அடியாட்கள் உள்ளே வந்து இழுத்து கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் கொலை செய்திருக்கிறார்கள் வெளிப்படையாக. ஆனால் அதற்கு கொலை வழக்கை பதிவு செய்வதற்கு கூட 6 நாள்கள் ஆகியிருக்கின்றன.
இதில் விடுதலை சிறுத்தைகளினுடைய நண்பர் வன்னியரசு அவர்கள் கேட்டது போல தமிழகத்தில் ஒரு கொந்தளிப்பு வந்திருக்க வேண்டும். என்னை போன்றவர்கள் கூட கண்டித்து நாங்கள் அறிக்கை கொடுத்ததும் கண்டித்து எங்கள் வரைப்பூவில் எழுதியதையும் தாண்டி இன்னமும் வேகமாக இதில் ஈடுபடவில்லையே என்பதை வெட்க உணர்ச்சியோடும் குற்ற உணர்ச்சியோடும் நான் ஏற்கிறேன். இது வெறும் தலித் மக்களின் பிரச்சனை அல்ல, இது தமிழ் சமூகத்தின் பிரச்சனை, மனித உரிமைகளுக்கான பிரச்சனை. இது தமிழ்நாட்டின் எல்லையை கூட தாண்டி மனித உரிமை என்கிற அடிப்படையில் இது உலகளாவியது என்று நினைக்கிறேன். இந்த படுகொலைகள் கண்டனத்துக்குரியவை. இவை காட்டுமிராண்டி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று நம்மை எண்ண வைக்கிற கொலைகளாக அமைகின்றன. என் கடும் கண்டனத்தை நான் முதலில் பதிவு செய்ய அடுத்த சுற்றுகளில் நாம் விவாதத்திற்குள் பயணிக்கலாம். திரு ராமமூர்த்தி, அடிப்படையில் உங்களுடைய பார்வை இந்த நிகழ்வுகள் குறித்த. இன்றைக்கு நாம் விரும்புகிறோமோ இல்லையோ, தமிழ்நாட்டில் சென்னையை தாண்டிய வெளியே அனைத்து இடங்களிலும் தமிழர்கள் தங்களுடைய சாதிய மத அடையாளங்களுடன் தான் இருக்கின்றார்கள். கொல்லப்பட்டவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். ஆகையால் என்னென்னா அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் இப்போ போராட்டத்துக்கு வர்றாங்க, மாற்று சமுதாயத்தினர் வரல. நீங்கள் இதே பார்த்தீங்கன்னா ஆம்பூரில் சில தினங்களுக்கு முன் ஒருத்தர் காவல் நிலையத்தில் மரணம் கள்ளக்காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் முன்வைக்கப்பட்டது குற்றச்சாட்டு. ஆனால் அதில் மறந்துட்டு அங்கேருந்து அந்த இஸ்லாமியர்கள் தான் அங்கே போராடினாங்க. அதே ஆம்பூரில் இருக்கிற மற்றவர்கள் யாரும் போராடல. ஆக உங்களுடைய ஐடென்டிட்டி, நம்முடைய ஐடென்டிட்டி என்னென்னா நாம் சார்ந்திருக்கின்ற சாதி அல்லது மதம், அதுதான் நம்ம இன்றைக்கு தேதியில் பிரதானமாக இருக்கின்றது. திராவிட இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அவர்கள் தான் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க இது பெரியார் மண், திராவிட மண் அப்படின்னு அண்ணன் சுபவீரபாண்டியன் மாதிரி ஆளுங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மண்ணில் இந்த நிகழ்வு தான் இது தமிழ்நாட்டை தாண்டி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் தான் இது மிக அதிகமாக இருக்கின்றது. சார், நம்ம அடுத்த சுற்றுகள் பேசலாம், விரிவாக விவாதிக்கலாம். சார், அடிப்படையில் உங்களுடைய பார்வை. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போ சாதியை பற்றி பேசுகிறதும், அதாவது சாதி பாகுபாடுகளை வெளிப்படையாக காட்டுறதும் ரொம்ப தயக்கம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் பொதுவெளியிலையும் இந்த மாதிரி நிகழ்வுகள் மூலமாகவும் நடந்துட்டுருக்கு. ஊடகங்களில் கூட இந்திய அரசியல் சாசன சட்டத்தை விட என்னுடைய ஜாதி தான் முக்கியம்னு சொல்லி வெளிப்படையாக கருத்துகள் கூற முடியுது. இப்போவும் ஃபேஸ்புக்கில் அதாவது நம்மளுடைய தாத்தா காலத்தில் பாட்டங்காலத்துலலாம் நம்ம முன்னாடி செருப்பு கூட போட முடியாத சாதியினர் இன்னைக்கு இவ்வளோ வளர்ந்துட்டாங்க, ஸோ இவங்களெல்லாம் அடக்கி வைக்கணும்னு சொல்லி இளைஞர்கள் பதிவிடுகிறார்கள். அதை ஒரு 600-700 பேர் லைக் செய்கிறாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் போயிடுச்சு. இது சாதின்றது எப்பவுமே நம்மளுடைய சமூகத்தில் இருந்துட்டு வந்தாலும் இப்போ திடீர்னு இதை பற்றி பேசுறதுக்கான ஒரு தைரியம், அச்சம், கூச்சம் இல்லாமல் போகிறது ரொம்ப அதிர்ச்சியான போக்கா பார்க்குறேன். இது மாதிரி நடந்திருக்கக்கூடிய இந்த செயல்கள் எல்லாமே அதனுடைய வெளிப்பாடாக தான் பார்க்குறேன் நான். இன்னொன்று, இது காதல் திருமணங்களால் ஏற்பட கலவரங்கள் அப்படின்னு மையப்படுத்தி பேசுறது கூட சரியா இருக்கும்னு தோணல எனக்கு. இது சாதி டைரக்டா நம்ம பேச வேண்டியது சாதி மறுப்பு திருமணங்களால் ஏற்படக்கூடிய சாதி மறுப்பு திருமணங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைன்னு தான் நம்ம சொல்லணும். காதல்னு சொல்லிட்டா கூட அதனுடைய ஃபோக்கஸ் வேற விதமா திரும்பிடும். சரி, நான் திரு ராமமூர்த்தி, நீங்கள் அடிப்படையில் சொல்லின்ற பொழுது திராவிட இயக்கத்தினுடைய அந்த அரசியலுடைய ஆட்சியாளர்களுடைய பிரச்சனையாகத்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லின்ற பொழுது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு, நான் சொல்கிறது திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு, 30 ஆண்டுகளுக்கு முன்பு, ஏன்னா 40-45 ஆண்டுகள் ஆகிடுது அவர்கள் ஆட்சிக்கு இந்த நாட்களில் இல்லாத அளவிற்கான ஒரு வெளிப்படையாக ஆரம்பத்தில் இருந்த சாதிய கூறுகள் வெளிப்படையாக அவன் சாதி என்னன்னு கேட்க தயங்கிய ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலை, பேருக்கு பின்னாடி தன்னுடைய சாதி இது என்று போட்டுக்கொள்ள தயங்கிய நிலை, வெளிப்படையாக இது போன்ற அவர் சொன்ன மாதிரி கௌரவ கொலை இல்லாத அவமான கொலைகள் நடைபெறக்கூடிய சூழல்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்திருக்கலாம், ஒருவேளை தெரியாமல் கூட இருந்திருக்கலாம், நீங்கள் ஊடகங்கள் இருக்கிறதுனால தெரியுது, இல்லாத நிலை இன்றைக்கு அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சாதிய இயக்கங்களால் தான் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்ற பொழுது இதற்கு எதிராக திராவிட இயக்கம் தான் இதற்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு எப்படி சரியா இருக்கும்? இந்த அரசியல் மயப்படுத்தப்பட்ட சாதிய குற்றச்சாட்டு அதான் நேரடியாக நீங்க இந்த கேள்விக்கு நன்றி. 67க்கு பின்னாடி தான் மிக அதிக அளவில் வேட்பாளர் இந்த வார்டில், கிராமத்தில் இந்த வார்டில் இந்த சாதியை சார்ந்தவர் தான் வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டும்.
தலைவருக்கு பஞ்சாயத்து தலைவருக்கு இந்த சாதி தலைவர், அது வந்து அந்த பஞ்சாயத்தை வந்து வேறு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு ஒதுக்கீடு செஞ்சால் அந்த கிராம மக்களே வந்து அதை வந்து புறக்கணிப்பாங்க, பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி மாதிரி. ஆக இந்த விஷயங்களுக்கெல்லாம் யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதே நாங்கள் வந்து திராவிடம் பேசியவர்கள் தான். அவங்க வந்து திமுகவோ அதிமுகவோ இவர்களை சார்ந்த வேறு யாரோ கேண்டிடேட் போடும்போது வந்து அந்த இடத்துல ஏன் ஜாதி பார்த்து தானே ஒரு கேண்டிடேட் போடுறாங்க, ஜாதி பார்க்காம கேண்டிடேட் போடுறதே கிடையாது. ஆக ஸோ இந்த தொகுதியில் பெருவாரியாக வாக்குகள் இந்த ஜாதியினரிடம் இருக்கும்போது இவங்கெல்லாம் உங்களுடைய குற்றச்சாட்டு நியாயம் அரசியல் அதிகாரம் எங்கே இருக்கின்றதுன்னா அங்கதான் புரிகிறது, நியாயம் இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்பது நான் ரொம்ப சரியாகிறேன். ஒரு மாவட்ட செயலாளர் தேர்விலோ அல்லது ஒரு கட்சி சார்ந்து இருக்கக்கூடியவர் தன்னுடைய உறவுகளுக்குள் விருப்பப்படி திருமணம் செய்வதிலோ இருக்கக்கூடிய சாதிய கூறுகளை விமர்சிப்பதும் ஏற்புடையது. ஆனால் என்னுடைய கேள்வி என்பது, அரசியல் மயப்படுத்தப்பட்ட சாதி இயக்கங்கள் தங்களுடைய சாதிய கூறுகளும் சாதிய எண்ணங்களும் மீண்டும் மீண்டும் கூர்தீட்டப்பட்டால்தான் அதன் மூலம் ஆதாயம் பெற முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகுதான் இது போன்ற கலவரங்கள் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் மறுப்பீர்களா? நான் கேட்குறேன். இல்லை, நான் சொல்ல முடியாது. இந்த உரசல் ஏன்னா இதே திருமாவளவன் கட்சியினரே தாங்கள் வந்து ஒரு கட்சி என்று சொல்லிக்கொண்டாலும் கூட அவர்களுடைய திருமாவளவன் அவர்கள் என்ன சாதியை சார்ந்திருக்கின்றாரோ அந்த சாதியை உயர்த்திப்பிடுகின்ற ஒரு கட்சியாகத்தான் தமிழகத்தில் இருக்கின்றது. மற்ற சமுதாயத்தினர் அந்த கட்சியை பார்க்கும்போது அவர் கட்சியாக பார்க்கறதில்லை. அது வந்து அந்த திருமாவளவன் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய அமைப்பாக தான் பார்க்கின்றார். இது எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அரசியல் ரீதியாக திராவிட இயக்கங்கள் தான் இந்தியாவை தமிழகத்தில் மிகப்பெரிய இந்தியாவில் இல்லாத மற்ற மாநிலங்களில் இல்லாத ஒரு வகையில் தமிழகத்தில் நாங்கள் வந்து சாதிய கூறுகளை கடந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றோம் என்று பெரியார் மண் என்று வைத்த நிலையில்தான் இதுபோல் நடக்கிறது என்று சொன்னால் இவர்கள் எங்கேயோ தோல்வி அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் இது பெரியார் மண் தான். ஆனால் நண்பர் ராமமூர்த்தி இடத்துல இப்படி கொலை செய்யப்பட்டிருக்கிற ஒரு இளைஞனுக்காக ஒரு கோபம், ஒரு சின்ன வருத்தம் கூட வெளிப்படலை. ஒரு மகிழ்ச்சி அவரை அறியாமல் வெளிப்படுது. பெரியார் மண்ணில் சாதி வந்துருச்சு, பெரியார் மண்ணில் மதம் வளர்ந்துருச்சு. சாதி வந்ததற்கு வெட்கப்படுங்கள், வேதனைப்படுங்கள். சாதி வளர்ந்ததற்கு பெரியார் மண்ணில் சாதி வந்தது உங்களுக்கு பெரிய பெருமையா? அதை எவ்வளவு மகிழ்ச்சியாக அந்த மகிழ்ச்சியை அவரால் அடக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அடக்க முடியாமல் அது வெளிப்படுது. ஒரு சாவில் மகிழ்வதான்னு நான் கேட்குறேன். அதனால் எதற்கெடுத்தாலும் திராவிட இயக்கத்தின் மீது ஒரு பழி போடுவது, மழை பெய்தாலும் புயல் அடித்தாலும் திராவிட இயக்கம் தான். நான் என்ன சொல்கிறேன், சாதிய வளர்ச்சி என்பது திராவிட இயக்கம் சாதிக்கு எதிராக தோன்றிய இயக்கம். கடவுள் மறுப்பு கூட பின்னால் வந்தது. நீங்கள் சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு 29 நடக்கிற போது சாதி பட்டத்தை தூக்கி எறியுங்கள் என்பது தான். ஆனால் அவங்க மேடம் சாரதா சொன்னது மாதிரி மிகச் சரியாக இன்றைக்கி அந்த வெட்கமற்று போயிட்டோம். ஒரு நாணமற்ற சமூகத்தில் வாழ்கிறோம். லஞ்சம் வாங்க வைக்கப்படலை, ஓட்டுக்கு பணம் கொடுக்கவும் வாங்கவும் வைக்கப்படலை, சாதி போட்டுக்க வைக்கப்படலை. ஒரு வெட்கமற்று போன ஒரு சமூகத்தில் நாம் வாழ்கிறோம். இது எல்லாவற்றையும் விட மிக கொடுமையானது எது என்றால் சாதியம்தான். நான் அவங்க சொன்ன மாதிரி இதை காதல் என்றெல்லாம், காதல் சாதிக்கு எதிராக இருப்பதால் காதலர்கள் கொல்லப்படுகிறார்கள். நீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவிற்கான நீங்கள் சொன்ன அந்த சாதிய அழுத்தங்களை விட அதிகமாகவே பெரியார் அவருடைய கொள்கையில முன்னெடுத்த பொழுது மிக வீரியத்தோடு இங்கே வந்து அவர் எந்தெந்த கொள்கைகளை எதிர்த்தாரோ அந்த கொள்கைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறதோ இதை விட வீரியமாக மிக மூர்க்கமாக அப்போது இருந்தன. ஆனால் அவற்றை எதிர்த்து அவரால் போரிட்டு வெற்றியும் பெற முடிந்தது என்று சொன்னால் பின்னால் அந்த கொள்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போவதற்கும் அதில் பின்னடைவு ஏற்பட்டதற்கும் சமூகம் இன்றைக்கு சாதிமயப்படுத்தப்பட்டிருப்பதற்கும் காரணி அவர்களாக இருந்தாலும், நீங்கள் உங்களுடைய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சாதிமயப்படுத்தப்பட்ட இயக்கங்களாக இருந்தாலும் அதை சரியாக பெரியார் செய்த பணியை அதன் பிறகு வந்த திராவிட இயக்கங்களோ அரசியலுக்கு அப்பாற்பட்ட கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட இயக்கங்களோ அல்லது கட்சிகளோ செய்யவில்லை என்பதை ஒத்துக்கொள்வீர்களா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. என்னன்னு கேட்டால் அந்த அளவுகளில் போக்குகளில் வேறுபாடு இருக்கலாம். நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். தருமபுரியில் கலவரம் நடந்தபோது முதலாக அந்த தருமபுரி மண்ணுக்கே போய் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தியது திராவிடர் கழகம் தான். முதல் மாநாடை ஒரு கலவரமான சூழலில் அங்கே மாநாடு நடத்தியது திராவிடர் கழகம் தான். ஆசிரியர் வீரமணி அவர்கள் தான் அந்த மாநாட்டை நடத்தினார். எனவே அதில் முழுமையாக கைவிட்டு விட்டோம் என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் தேர்தலுக்குள் போய்விட்ட திராவிட இயக்கங்களுக்கு சில எல்லைகள் உண்டு. தேர்தல் கட்சிகளுக்கான எல்லைகளை மீறி எல்லாவற்றையும் தாண்டி வெளியே வந்துவிட முடியாது என்பதை நான் அறிவேன். அதே நேரத்தில் நீங்கள் இன்னொன்று பார்க்கணும். பெரியார் இன்றைக்கு ஜாதி வளர்ந்துருச்சு, இது பெரியாருக்கு தோல்வி என்றால் திராவிடம் இயக்கம் என்பது ஒரு நூற்றாண்டு வயதுடைய ஒரு வாழ். சாதி என்பது 2000 ஆண்டு கால நச்சு மரம்.
2000 ஆண்டுகளாக வளர்ந்திருக்கிறார் நச்சு மரத்தை வெறும் ஒரு 100 ஆண்டு வாழ் கொண்டு அறுத்துவிட முடியும் என்று கருத முடியாது. அந்த முயற்சிகள் தொடர்கின்றன. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் பொது உடைமை கட்சியினர், சிறுத்தைகள், திராவிட இயக்கங்கள், தமிழ் இயக்கத்தினர் அனைவரும் ஒருங்கிணைந்து சாதிய வெறிக்கு எதிராக நிற்க வேண்டிய கட்டம் தருணம் வந்துவிட்டது என்று நான் ஒரு நம்புகிறேன். சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறிய கேள்வியோடு நான் ஒரு இடைவேளைக்கு போகிறேன். திருமாவளவன் நம்முடைய நேராக இடைவேளைக்கு பிறகு நீங்கள் அந்த ஆம்பூர் கலவரத்தை மையப்படுத்தி பேசுகின்ற பொழுது இங்கே வன்னியரசு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். கொலை செய்யப்பட்ட கோகுல்ராஜ் இந்து தானே, இந்துக்களுக்காக பேசக்கூடிய இயக்கங்கள் கூட கொலை செய்யப்பட்ட கோகுல்ராஜ் தமிழர் தானே, தமிழ் தேசியம் சார்ந்து தமிழர் சார்ந்து பேசக்கூடிய இயக்கங்கள் யாருமே முன்வராத நிலையில்தான் தலித் என்று நாங்கள் போய் நிற்க வேண்டிய நிலை வருகிறது. இவர்கள் ஹிந்துக்கள் ஏன் ஒரு ஹிந்தி இளைஞன் படுகொலை செய்யப்பட்டான் என்று இவர்கள் முன் வந்திருந்தால் அங்கே ஏன் தலித் என்ற அடையாளத்தோடு நாங்கள் போய் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறதாக எல்லோரும் எங்களை புறக்கணித்து தலித்தாக பார்க்கக்கூடிய நிலையில்தான் நாங்கள் அதை எங்களுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டிய ஒரு தேவைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கருத்து வச்சிருந்தார். அதோடு இணைந்தே பேசலாம். ஹிந்து என்பதில் அவர்கள் விதிவிலக்குகளா, தலித்துகள்? இணைந்தே பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திருமாவளவனும் நம்மோடு இணைகிறார். இணைந்திருங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். காதலுக்கு எதிரான கலவரங்கள் அதிகரித்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் யார், இதற்கான தீர்வு என்ன என்ற தளத்திலேயே பேசிக் கொண்டிருக்கின்றோம். இடைவேளைக்கு பிறகு நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் திருமாவளவன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். அடிப்படையில் இளவரசனுடைய 2ஆம் ஆண்டு நினைவு தினம் 4ஆம் தேதி அனுசரிக்கப்பட இருக்கும் நிலையில் தருமபுரி முழுவதும் 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கோகுல்ராஜினுடைய கொலை, வாழப்பாடியில் நடைபெற்ற பெட்ரோல் குண்டு வீச்சு, காதல் திருமணத்திற்கு எதிரான பெட்ரோல் குண்டு வீச்சு போன்ற சம்பவங்கள் தொடர்கதையாக இருப்பதற்கான காரணங்களாக நீங்கள் நினைப்பவை என்ன? இதற்கு குறிப்பிட்ட சில அமைப்புகள், அரசியல் கட்சிகள் தூண்டுகோலாக இருக்கின்றன. ஏற்கனவே ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் சாதி அமைப்பு முறை இருந்தாலும் கூட உழைக்கிற மக்கள் ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் சாதி பெயரை சொல்லி அழைத்தாலும் கூட அவர்களுக்கிடையிலே பெரிய பகையோ வெறுப்போ மோதலோ இயல்பாக நடப்பதில்லை. ஆனால் சில அமைப்புகள், அரசியல் கட்சிகள் என்கிற போர்வையில் சில சாதி அமைப்புகள் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக திட்டமிட்டு இந்த உணர்வுகளை கிராமந்தோறும் தூண்டி வருகிறார்கள். ஒவ்வொரு சாதியும் போட்டி போட்டுக்கொண்டு தலித்துகளுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபடுவது இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. இதற்காக உள்ளபடியே இந்த காலகட்டத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணி வெட்கப்படுவதை தவிர வேறொன்றும் எனக்கு விளங்கவில்லை. இதே மாதிரியான குற்றச்சாட்டுகளைத்தான் எதிர்த்தரப்பிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் மீதும் வைக்கப்படுகிறது. திருமாவளவன் அவர்களுடைய சாதி சார்ந்த பார்வையோடு மட்டுமே இயங்குகிறார்கள். சாதிக்கு அப்பாற்பட்டு சிந்திக்க தயங்குகிறார்கள். அவர்கள் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக செய்யக்கூடிய இது போன்ற ஒரு சில செயல்களால் தான் இது போன்ற பிரச்சனைகளே தலையெடுக்கின்றன அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்க சொல்றாங்க. இங்கே பேசிய திரு ராமமூர்த்தி கூட ஒரு வாதத்தை வைக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூட ஒரு பொதுவான தளத்திற்கான கட்சியாக பார்க்கப்படாத ஒரு நிலைதான் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கட்சியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது போன்ற காரணிகளும் கூட இது போன்ற கலவரங்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த சாதி அடையாளம் இல்லை சாதி அடையாளம் இல்லை என்று நான் மறுதளிக்கவில்லை. அறிந்தோ அறியாமலோ எனக்கு இந்த முத்திரை இருக்கிறது, இந்த இயக்கத்திற்கு அந்த அடையாளம் இருக்கிறது, நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் திட்டமிட்டு எந்த ஊருக்குள்ளாவது புகுந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறதா, சூறையாடி இருக்கிறதா, தீ வைத்து கொளுத்தி இருக்கிறதா, யாரையாவது கட்டி வைத்து அடித்திருக்கிறார்களா, யாரையாவது இப்படி கழுத்தை அறுத்து காட்டு மிராண்டித்தனமாக படுகொலை செய்திருக்கிறார்களா, இதற்கு ஏதாவது ஒரே ஒரு சான்று காட்ட முடியுமா? அரசியல் ரீதியாக பேசுகிறோம். ஒடுக்கப்பட்டவர்கள் எழுச்சி பெற வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களை அணிதிரட்டுகிறோம். அதை பெரியாரும் செய்தார், அம்பேத்கரும் செய்தார். அந்த வழியில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் செய்கிறோம், இடதுசாரிகளும் செய்கிறார்கள். யாரெல்லாம் ஜனநாயக சக்திகளோ அத்தனை ஜனநாயக சக்திகளும் ஒடுக்கப்பட்ட மக்களை, உழைக்கிற மக்களை, அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களை அணிதிரட்டுவது என்பது உலகமெங்கும் இருக்கிற சாதாரண நடைமுறைதான். அந்த நடைமுறையைத்தான் நாம் பின்பற்றுகிறோம். நாம் எந்த இடத்திலும் இன்னொரு சமூகத்திற்கு எதிரான வெறுப்புணர்வை தூண்டவில்லை. நம் சாதி பெண்களை யாராவது கையை தொட்டால் கையை வெட்டுவோம், காலை வெட்டுவோம் என்று திருமாவளவன் மேடையிலே பேசி எங்காவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அல்லது தலித் இளைஞர்கள் ஒரு 100 பேர் சேர்ந்து திடீரென்று ஒரு மேல் சாதிக்காரர்களுடைய தெருவுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தினார்கள் என்று எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
ஒருவன் செய்கிற தவறுக்காக காவல் நிலையத்திற்கு போகாமல் ஒட்டுமொத்த கிராமத்தையே தீ வைத்து கொளுத்துகிற கேவலத்தை என்றைக்காவது தலித் இளைஞர்கள் செய்திருக்கிறார்களா? சரி, நான் மீண்டும் வருகிறேன் திரு திருமாவளவன். நான் மீண்டும் வேண்டுமென்றே சொல்லுகிற ஒரு அப்பட்டமான அவதூறு. நான் மீண்டும் கூட உங்களிடம் வருகிறேன் திரு திருமாவளவன். தலித் அடையாளம் என் மீது இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. சரி, புரிகிறது. நான் உள்வாங்கிக் கொண்டேன். திரு ராமூர்த்தி, அடிப்படையில் ஆடிட்டர் ரமேஷ் சேலத்தில் படுகொலை செய்யப்பட்டார். ஒட்டுமொத்த இந்து இயக்கங்களும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட இந்து இயக்கங்களும் அதற்கு எதிராக கடுமையான கண்டனங்களையும் போராட்டங்களையும் செய்தார்கள். வரவேற்கக்கூடியது. அந்த படுகொலை மிக கடுமையாக கண்டனத்திற்குரியது. அது மாதிரி அம்பத்தூரில் பார்த்தீங்கன்னா இந்து முன்னணி பிரமுகர் கொலை செய்யப்பட்ட பொழுதும் கூட எல்லா இடங்களிலும் ஹிந்து இயக்கங்கள் போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். அதான் வன்னியரசு கேட்டிருந்தார், இங்கே கொலை செய்யப்பட்டவர் ஒரு ஹிந்து என்ற பார்வையில் இவர்கள் ஏன் பார்க்க தயங்குகிறார்கள்? அவ்வாறான பார்வை இல்லாத பொழுதுதான் நாங்கள் முன்னெடுத்து போராட வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி போராடுகின்ற பொழுது தலித் என்று இவர்கள் ஒன்று சேர்கிறார்கள் என்று எங்கள் மீது குற்றம் சாட்டுவதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறதுன்னு கேட்கிறார். இல்லை, நான் அந்த குற்றம் சாட்டுவதற்காக சொல்லவில்லை. இல்ல, போராடாததுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு விஷயம், மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆடிட்டர் ரமேஷோ, அரவிந்த் ரெட்டியோ, வெள்ளையப்பனோ, சுரேஷ்குமாரோ ஒரு குறிப்பிட்ட சாதி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாதிய பின்னணியில் இருந்தான் வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்களை ஒரு ஹிந்து இயக்கம் என்று தான் தங்களை அவங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்களே தவிர்த்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினோட அல்லது குறிப்பிட்ட சாதியினோட அவர்கள் தங்களை ஒருபோதும் அடையாளப்படுத்தி கொள்ளவில்லை. கோகுல்ராஜ் எந்த கட்சியிலும் விடுதலை சிறுத்தைகளோ எதிரி அடிப்படை உறுப்பினர்லாம் கிடையாது. அவர் கிடையாது. அவர் சாதாரண ஒரு தலித் சமூகத்தில் பிறந்த ஒரு இளைஞன். அவன் போறான், படிக்கிறான், கல்லூரிக்கு போறான். இயல்பாக அவனுக்கு அந்த வயதில் வரக்கூடிய காதல் வருகிறது. அது காதலாக கூட இல்லாமல் இருக்கலாம், காதலானு கூட உறுதிப்படுத்தப்படல, தோழியாக கூட இருக்கலாம். 2 பேரும் இணைந்து கோயிலுக்கு போகிறார்கள். வெளியில் வருகின்ற பொழுது அந்த இளைஞன் காணல. அடுத்த நாள் அவன் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னா இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் ரொம்ப தார்மீகமா இதில் யார் கொலையாளிகள், இவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிக்கை கூட எந்த இந்து அமைப்புகளிடமிருந்தும் வராத ஒரு நிலை அப்படிங்கிறது எந்த வகையில் எங்களுக்கான பாதுகாப்பை இவர்கள் தருவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுத்தணும்னு கேட்குறாங்க அவங்க தொடர்ந்து. இல்லை, அது இந்த கேள்வி நியாயமான கேள்வி, துரதிருஷ்டவசமானது. நான் இந்த ஹிந்து இயக்கங்களுடைய தோல்வி என்பதை நான் ஒப்புக்கொள்கின்றேன். இது நேர்மையாக சொல்ல வேண்டும் என்றால் இது நான் ஹிந்துக்கள் என்று ஓரணியாக திரள வேண்டும் என்பது இந்த மாதிரியான விஷயங்களும் சேர்ந்து தான் பார்க்கப்பட வேண்டும். அது பார்க்கப்படாதனால்தான் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக எண்ணங்கள் சில பேருக்கு வருகின்றது. அதை நான் ஒப்புக்கொள்கின்றேன். அந்த இடத்துல ஒரு என்னுடைய தனிப்பட்ட கருத்து நீங்க ஏற்றுக்கொண்டா இருக்கலாம். ஹிந்து என்ற அடிப்படையில் ஒரு நிலையில் திரளீங்க வேணாம், நம்ம மனிதர்களாக தமிழர்னு கூட வேணாம், இந்தியன் கூட வேணாம், அதை தாண்டி யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு கணியன் பூங்குண்டன் சொன்னது போல மனிதர்களாக மனிதநேயத்தோடு எல்லோரும் ஒன்று அப்படிங்கிறதுல கூட உங்களுடைய இல்லை நீங்கள் அமெரிக்காவுக்கு போனால் நீங்கள் அமெரிக்கர் என்ற அடையாளம், நீங்கள் ஜெர்மனிக்கு போனால் ஜெர்மனி என்ற அடையாளம், இங்கிலாந்தில் இருந்தால் இங்கிலீஷ்காரன் அடையாளம். அதே மாதிரி இந்த நாட்டில் இருக்கிறவர்களுக்கு ஹிந்துத்துவம் ஒரு அடையாளம், அவ்வளவுதான். இது இந்த மண்ணில் தோன்றிய அடையாளம். அது ஒரு வேற ஒரு விவாதத்துக்கு நீங்க ஒத்துக்கிறது ஒத்துக்காத பத்தி அது வேறு விவாதம். நம்ம இந்தியனே தவிர இந்தியாவில் இருந்தால் இல்ல, அது வேற ஒரு விவாதம். சரி, உங்களுடைய கருத்து நீங்க இந்தியர்ன்றது என்ன அடிப்படையில் சொல்லுகின்றீர்கள்? எது ஹிந்துத்துவமோ அதுதான் இந்திய தன்மையாக உங்களுடைய கருத்து நான் எடுத்துக்கிறேன், தவறில்லை. அது வேற ஒரு விவாதம். அந்த விவாதத்துக்குள்ள பயணிக்க ஒரு செய்தி. அதாவது கொல்லப்பட்ட கோகுல்ராஜ் இந்து, ஏன் நீங்கள் போராடவில்லை என்பதற்கு அவர் ஒரு வருத்தத்தோட ஒரு விடையை சொன்னார். ஆனால் அதற்குள் இருக்கிற இன்னொரு செய்தி, கொல்லப்பட்ட கோகுல்ராஜ் மட்டும் இந்து அல்ல, கொண்டவர்கள் யார்? ஒன்றும் இஸ்லாமியர்கள் கொல்லலை. எனவே இங்கே மதம் என்பதை தாண்டி சாதி தான் இருக்கிறது. கொல்லப்பட்டவன் ஒரு சாதி, கொன்றவன் ஒரு சாதி. இங்கே யார் கொல்லப்படுகிறார்கள்? திருமாவளவன் கேட்டது 100க்கு 100 உண்மை இல்லையா? அவங்கள வெறும் சாதி அமைப்புன்னு சொன்னால் சாதியால் என்ன பயனை தலித்துகள் பெற்றார்கள்? இன்றைக்கு வரைக்கும் தலித்துகள் என்றைக்காவது போய் யாரையாவது இப்படி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரே ஒரு சான்று உண்டா? எனவே இது ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது சாதி இந்துக்கள் நடத்தி கொண்டிருக்கிற ஆதிக்கம். இது ரொம்ப வெளிப்படையாக உடைத்து பேசணும். இது ரொம்ப மேலோட்டமாலாம் பேசணும். அந்த கேள்வியில தான் இவ்வளவு பேசுற அண்ணன் சுபாவி. அப்ப என்னன்னா திமுகவிலையும் அண்ணா திமுகவிலையும் எத்தனை பேர் தலித்துகள் ஆதிக்கம் செலுத்துகின்றனர்? இவர் சொல்லுகின்ற அளவுக்கு இருக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு திமுகவுக்குள்ள பாயறதுக்கு உங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த தளத்தில் இது சாதியம் பற்றிய விவாதம். எனவே இந்து மதம் என்பது சாதியாக பிளவுண்டு கிடக்கிற வரையில் இந்த சிக்கல் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. கொன்றவனும் ஹிந்து தான், அது என்ன சாதி சாதிய கூறுகளோடு வைக்கின்ற பொழுது அங்கதான் நான் ஒரு கேள்வியோட போயிட்டு ஒரு இடைவெளிக்கு போயிடலாம் நினைக்கிறேன். நம்மோட இன்னொரு சிறப்பு விருந்தினர் இணையிருக்கிறார். இந்த சாதிய கூறுகள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும்
ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இடையிலான சண்டை, சாதிய ரீதியிலான பிரச்சனைகள் அல்லது இந்த மாதிரியான காதல் திருமணங்களை முன்வைத்து வரக்கூடிய கலவரங்கள் அதிகரித்து கொண்டிருந்தாலும் கூட திராவிட இயக்கங்கள் பார்ப்பனியத்தையும் அல்லது உங்களுடைய வார்த்தைகளில் பார்ப்பனர்களையும் தீவிரமாக எதிர்த்த அதே அளவிற்கு இந்த பிரச்சனைகளுக்கு காரணமான மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய சாதிகளை நேரடியாக இதே வீரியத்தோடு எதிர்க்க தயங்கி விட்டார்கள். அது ஓட்டரசியல், வாக்கு அரசியல் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இதை மறுப்பீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் ஒரு இடைவெளிக்கு போகிறேன். இடைவெளிக்கு பிறகு நாம் தொடரலாம். இடைவெளிக்கு பிறகு நம்மோடு மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர் இணைகிறார். கொங்கு ஜனநாயக கட்சியின் சார்பில் திரு நாகராஜ் நம்மோடு இணைகிறார். மிகச்சிறிய இடைவேளை, இணைந்திருங்கள். இடைவெளிக்கு பிறகு தொடரலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன். காதலுக்கு எதிரான கலவரங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இடைவெளிக்கு பிறகு நம்மோடு கொங்கு நாடு ஜனநாயக கட்சியின் சார்பில் திரு நாகராஜ் இணைகிறார். அவரோடும் இணைந்து தொடரலாம். வணக்கம். அடிப்படை இந்த பிரச்சனைகளுக்கு ஏன்னா 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்னும் 4ஆம் தேதி இளவரசனுடைய 2ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படக்கூடிய நிலையில் அந்த அதிர்ச்சியில் இருந்தே தமிழகத்தில் அது மாதிரியான ஒரு சம்பவத்திலிருந்து மீளாத மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அடுத்தது கோகுல்ராஜனுடைய மரணம், நேற்று வாழப்பாடியில் காலனிக்குள் புகுந்து பெட்ரோல் குண்டு வீச்சு, இந்த மாதிரியான சாதிய ரீதியிலான பார்வையோடு நடைபெறக்கூடிய தாக்குதல்களை நாங்கள் கண்டிக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து போராட்டத்திலும் கூட ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய அடிப்படையிலான பார்வை, காதல் என்பது அரசியலாக்கப்பட வேண்டிய பிரச்சனையா? இல்லை, இதற்கு காரணமே காதல் அரசியலாக்கப்படுறதான் ஒன்று. ரெண்டாவது, காதலுக்கு ஒரு தடையாக இருக்கிறது இன்றைக்கி 2 குடும்பங்களுடைய சமநிலை அப்படிங்கிறது. ரொம்ப சிறப்பாக வாழ்ந்த ஒரு பெண், நல்லா படித்த ஒரு பெண், ஏசியோட வசதியோடு வாழ்ந்த ஒரு பெண் ஒரு குடிசையை நோக்கி போகின்ற பொழுது அவள் அங்கு வாழ முடியுமா? அவளுக்கு அந்த வாழ்வத்தை தர முடியுமா? அந்த பெண் அங்கு தொடர்ந்து வாழ்கின்றாளா? அல்லது 18 வருஷம் தன்னை வளர்த்து தாளாட்டி வளர்த்த அந்த தந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்? இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் சிலர்கள். சில விடுதலை சிறுத்தைகள் போன அமைப்பெல்லாம் நான் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டுறேன், தூண்டப்படுகின்றார்கள். திருமணம் நடக்கின்றது. இப்போ ஒன்றும் இல்லை, தருமபுரி கலவரம் தான் இதுக்கு முன்னுதாரணமாக சொல்லலாம். தருமபுரி கலவரம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எந்த விஷயம் நடக்கலை. ஆனால் மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் அங்கே போய் பார்க்குறாரு. அங்கே போயிட்டு பார்த்து வந்த உடனே கலைஞர் கருணாநிதிகளை சந்திக்கிறார். சந்திச்சுட்டு வந்து ஒரு பேட்டி தரார். அந்த பேட்டியில் இந்த கலவரத்திற்கு காரணம் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள்னு சொல்லி ஒரு அறிக்கையாக கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் தான் கலவரம் பற்றிக்குது. அது வரைக்கும் அந்த பிரச்சனை பார்க்கப்படவில்லை, அந்த பிரச்சனை ஜாதியமாக பேசப்படவில்லை. அங்கே தான் வன்னியர்களுக்கும் அங்கே அதுக்கப்புறம் தலித்துகளுக்கும் பிரச்சனை முற்றுகிறது. ஆக இது தூண்டப்படுகின்றது. ஒரு பக்கம் இது பல ஆண்டு காலமாக பல குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன, விஷயம். இந்த கலவரங்கள் தூண்டப்படுகின்றன. எல்லா பக்கமும் சேர்த்தே தான் கேட்கிறேன். இது வந்து கோகுல்ராஜ் பிரச்சனை நான் வரேன். ஏன்னா இது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான பிரச்சனை. அதனால சாதியை கடந்து இந்த விவாதத்தினுடைய நோக்கம் அப்படிங்கிறது சமூகத்தில் கொஞ்சமாவது மாற்றம் கொண்டு வர முடியுமா, கொஞ்சம் தீர்வை நோக்கி நகர்த்த முடியுமா அப்படிங்கிறது தான் உங்களை போன்ற அறிஞர் பெருமக்களோடு அது என்னுடைய கேள்வி என்பது. ஒரு இளைஞனும் ஒரு இளைஞனையும் காதலிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா முதல்ல அது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. அவர்களுடைய பெற்றோர்கள் அதில் தலையிடுவதற்கு முழு உரிமை இருக்கிறது. அவர்கள் மீது நலனில் அக்கறை கொண்டவர்கள் அப்படிங்கிற இதுதான் தமிழ்நாட்டில் ஆண்டாண்டு காலமாக நடந்திருக்கிறது. இதில் எங்கிருந்து அரசியல் கட்சிகள் தலையிட வேண்டிய தேவை வருகிறது அப்படிங்கிற பொழுது பாமகவின் சார்பில் திவ்யாவுக்காக வழக்கறிஞராக ஆஜராகி வாதாட வேண்டிய தேவை எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. நத்தம் உள்ளிட்ட கிராமங்கள் தீக்கிரையாக்கப்பட்ட பொழுது அதற்கான எதிர்வினைகளையோ கண்டனங்களையோ தலித் சமூகத்திலிருந்து சொல்லக்கூடாது என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதா? இது போன்ற பல கேள்விகள் அவர்கள் தரப்பில் வைக்கிறாங்க. அதாவது கிராமம் சூறையாடப்பட்ட பொழுது அங்கே சென்று பார்க்குறாங்க, தலித் அவர் ஐஏஎஸ் சிவகாமி அவர்கள் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க சொன்ன முதல் வார்த்தை, கொங்கு வேளாண்களுக்கு நாகரிகத்தை கற்றுத்தர வேண்டும், வன்னியர்களுக்கு நிகர்நில பாலின பயிற்சி அளிக்க வேண்டும். அவங்க ஜாதியை பற்றி தான் பேசுறாங்க. அப்பதான் நாங்கள் அறி குடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரோங்க. ஆக இது தூண்டப்படுகிறது, ஓட்டு அரசியலுக்காக தூண்டப்படுகின்றது. 2 சமுதாயம், இன்னைக்கு 80% வாழ்கின்ற ஒரு சமுதாயம் தலித் அல்லாத சமுதாயம், 20% தலித் சமுதாயம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2 பேருக்கு இடையில பிரச்சனை உண்டாக்கி அரசியல் ரீதியாக இதை ஓட்டு வங்கியாக மாற்றுவதற்காக சில கட்சிகள் முயற்சி செய்கின்றன. அதனுடைய பலியிடாக்கப்படுவது இந்த 2 சமுதாயங்கள் தனி பிரிந்தாங்க. குறிப்பா பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொங்கு வேளாள கவுண்டர்களாகட்டும், வன்னியர்களாகட்டும், செட்டியார் ஆகட்டும், நாய்க்கர் ஆகட்டும், பிராமணர் ஆகட்டும், தேவர் ஆகட்டும், எல்லாரும் இன்னைக்கு வசதியா இருக்கிறாங்க. நீங்க ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் இன்னைக்கு ஈஸியா நீங்க பணக்காரராயிடலாம். ஏன்னா நீங்க கவுண்டர் சமுதாயத்தில் ஒரு பொண்ணு எடுத்து 2 ஏக்கர் தோட்டம் இருக்கும், நகை இருக்கும். ரொம்ப எளிமையாக நான் ஒரு கேள்வி விவாதத்துக்கு அப்பாற்பட்டு வைக்கிறேன், ஒரு சவாலாக கூட வச்சுக்கலாம். ஏதோ ஒரு இளைஞனை நீங்க சுட்டி காட்டுங்க, நான் ஒரு இளைஞனை காட்டுறேன், அது உலக அழகியா கூட இருக்கட்டும். நீ வந்து 1 வருஷம் இல்ல ஒரு 10 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டோம், நீ வற்புறுத்தி அந்த பொண்ணை காதலிக்க வச்சிருன்னு சொன்னா அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? சார், ஒரு 18 வயசு ஆகாத பொண்ணு, நீங்க 18 சார் ஒரு பொண்ணு இல்ல, நீ 18 வயசு ஆகாத பருவம் எய்தாத அது ஒரு உலகத்தை பத்தி தெரியாத ஒரு பொண்ணை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணால்
சொன்னாலோ தொடர்ந்து வந்து நீங்க பொருளாதாரம் சார்ந்து ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தால் கூட மெச்சூரிட்டியோடு இருந்தால் நாங்கள் வந்து அதை எதிர்க்கலைங்கிறது உங்களுடைய பார்வை. சாதி என்பது இங்க பிரச்சனை இல்லை. நீங்க கால நாடகம் இல்லாமல் சாதி என்பது பிரச்சனை இல்லை. அது அல்ல சாதி வெறி அல்ல சார். சட்டமே சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுது, என்ன பிரச்சனைனா இங்க வயசு தான் பிரச்சனை. 18 வயசுங்கிறது இன்னைக்கு சாதி வெறி என்பது இந்த நிகழ்வுகளுக்குள் எந்த இடத்திலும் இல்லைங்கிறது உங்களுடைய வாதம். அதாவது ரெண்டு பிரச்சனை, ஒன்று பொருளாதாரம். ஏன்னா ஒரு நிமிஷம், ஒரு இளைஞர் அவருடைய பெயரையும் நம்ம அவருடைய முகத்தையும் அவருடைய நலன் கருதி நாகரிகம் கருதி நம்ம இங்கே மறைச்சிருக்கிறோம். சமூக வலைத்தளத்தில் செய்த பதிவு, அவர் அந்த இளைஞருடைய பதிவு முழுவதும் அவ்வாறு தான் இருக்கிறது. மிகப்பெரிய பரபரப்பை சமூக வலைத்தளத்தில் ஏற்படுத்திய பதிவு. அதை நம்ம திரையில பார்க்குறீங்க. நீங்க கவுண்டனையோ கவுண்டர் பெண்ணையோ தொட்டால் தொட்டவன் உயிர் எடுக்கப்பட வேண்டும். ஆனால் கவுண்டர்கள் ஒன்றுபடாமல் இது எப்படி சாத்தியமாகும்? ஒன்றுபடுவதற்கு என்ன வழி? பெரிய கேள்விக்குறிதான். என் தாத்தன் பாட்டன் காலத்தில் ஊருக்குள் வந்தால் துண்டை இடுப்பில் கட்ட வேண்டும், சைக்கிளை ஊருக்குள் ஓட்டி வரக்கூடாது. ஆனால் இப்போ அதே, இந்த வார்த்தை அவருடைய வார்த்தை, நான் வருத்தத்தோடு தான் சொல்கிறேன், அதே கீழ் சாதி நாய் என்னிடமே லிஃப்ட் கேட்கிறான். காலம் எங்கே போகிறதுனே தெரியல. அப்போ எல்லாம் தேங்காய் தொட்டியில் டீ கடையில் கீழ் சாதிக்கு டீ, ஆனால் இப்போ அவன் குடிக்கிற அதே கிளாஸில் எனக்கு டீ. இதற்கு என்னதான் தீர்வு சொந்தங்களேன்னு கேட்குறாரு. இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான அறிவு சார்ந்த பல விஷயங்கள் அவருடைய பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இது ஒரு பானை சோறு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுக்கு 400-500 லைக்ஸ் வேற. இந்த இளைஞன் இந்த சமூகத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு. இதே மாதிரி உதாரணங்கள் நான் காமிக்க முடியும். இன்னைக்கு நான் Facebookல பார்த்தேன், ஒரு பையன் போட்டிருக்கான், ஏன் வந்து தலித் கல்யாணம்னா தலித்தை மட்டும் கொள்றாங்க, நாம ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நாம கொல்லக்கூடாது, அதுக்கு ஜாதி பெண்ணு சொல்லி ஒரு பையன் Facebookல போட்டிருக்கான், தாழ்த்தப்பட்ட சமயத்தை போட்டிருக்கான். இது தனிப்பட்டவங்களுடைய விருப்புகள். இதை நான் பார்க்க வரல. என்னுடைய கேள்வி என்பது நீங்க ஒரு சமுதாயத்தோட கருத்தை பார்க்க அப்படி நிச்சயமா பார்க்க மாட்டேன். அந்த ஒரு பொழுதும் அப்படி பார்க்க மாட்டேன். தனிப்பட்ட கருத்து இது. ஆனால் இந்த மாதிரியான இளைஞர்கள் 2000 ஆண்டுகளாக போனது என்னங்கிற 2000 ஆண்டுகளாக இந்த ஜாதி ரீதியாக சமுதாயம் ஊறி போயிடுச்சுங்க. இன்னைக்கு 50 ஆண்டு காலம் திராவிட இயக்கங்கள் வந்தாங்க, ஜாதி இல்லைன்னு சொன்னாங்க, ஆனா ஜாதி வச்சு தான் அரசியல் பண்றாங்க. இன்னைக்கு எங்க வன்னி இருந்தாலும் அவங்க வன்னிக்கு எண்ணிக்கையில் ஓட்டு எண்ணிக்கை அதிகமாக இருந்தா வன்னிக்கு சீட்டு தராங்க, கவுண்டர் இருந்தா கவுண்டருக்கு தராங்க. ஜாதி ஒளியும் வரை கலப்பித்தனம் முடியாது. திருமா செந்தில், அதாவது பாருங்க, இப்போ ஒரு நண்பர் நாகராஜ் வந்து ஒரு தகவலை சொன்னார். அது வந்து அவர் தெரிஞ்சு சொல்கிறாரா அல்லது திட்டமிட்டே ஒரு பொய்யை சொல்கிறாராங்கிறது தெரியல. அந்த தருமபுரி கலவரங்கிறது வந்து திருமாவளவன் பேட்டி கொடுத்த பிறகு நடந்ததா? தருமபுரி கலவரத்தை பிறகு திருமாவளவன் பேட்டி கொடுத்தானா? கலவரத்தை யார் நடத்துனது? திட்டமிட்டு ராமதாஸ் நடத்துகிறார். அதுக்கு வந்து எல்லா ஆதாரங்களும் இருக்குது. அவர் வந்து ராமதாஸுடைய சீடராக மாறி பேசிகிட்டு இருக்கிறார். நான் வந்து லண்டன்லேருந்து சென்னைக்கு வந்த உடனே திமுக தலைவர் கலைஞரை போய் நான் பார்க்கல. அதுவே முதல்ல தவறான தகவல். நான் நேரடியாக ப்ரெஸ்ஸை போய் பார்க்குறேன். ப்ரெஸ்ஸில் என்ன கேட்குறாங்க, சாதிவெறி கும்பல் இதை தலையிட்டு செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். நான் யாருன்னு குறிப்பாக சொல்ல முடியுமான்னு என்னை கேட்டான். இதை யாரை நான் குறிப்பாக சொல்ல முடியும்னு நான் சொல்கிறேன். மறுபடியும் கேட்குறேன், இதில் பாமகவுக்கு தொடர்பு இருக்கான்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்குறார். அப்போ நான் சொன்னேன், ஆமாம், இது பாமக தான் ஒருங்கிணைச்சிருக்கு, எல்லா சாதிக்காரர்களும் இதை சேர்ந்துருக்கிறாங்க, மிக மோசமான ஒரு வன்முறை வெறியாட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க, அரசு நடவடிக்கை எடுக்கணும், இதை தான் நான் சொன்னேன். இவர் தேவையில்லாத தவறான தகவல்களை சொல்லி ஏதோ திமுக தலைவரை போய் நான் சந்தித்ததாலும் அவர் சொல்லித்தான் நான் மருத்துவர் ராமதாஸ் தான் இந்த வன்முறைக்கு காரணம்னு சொல்லி ஒரு தவறான தகவலை சொன்ன மாதிரி அப்பட்டமான பொய் தகவலை உலகுக்கு மக்களுக்கு சொல்லுகிறார் நண்பர் நாகராஜ். அவர் வந்து ஒன்று ஊடகங்களை பார்த்துருக்கணும், படிச்சிருக்கணும், அல்லது படிச்சிருந்தும் தவறா திட்டமிட்டு அவதூறு பரப்புற நோக்கத்தில் இதை சொல்லணும். ஏன்னா நான் திமுக தலைவரை சந்திச்ச பிறகு பேட்டி கொடுக்கல, எல்லாம் தேதி வாரியா இருக்கு. ரெண்டாவது செந்தில் சொல்றது கேளுங்க. இருங்க செந்தில், நான் சொல்லி முடிச்சிடுறேன். செந்தில், அதாவது நான் இப்ப வந்து ராமதாஸ் என்கிற ஒரு தலைவர் இந்த மண்ணில் திட்டமிட்டு சாதி வெறியை அரசியலுக்கு ஒரு மூலதனமாக பயன்படுத்துகிறார். அதுக்கு பிறகுதான் இவங்க எல்லாமே இந்த மாதிரி மோசமான ஒரு சிந்தனைக்கு போயிருக்கிறாங்க. அதில் நண்பர் நாகராஜ் உட்பட பலியாகி இருக்கிறார் என்பதை எண்ணி நான் வேதனைப்படுகிறேன். அதாவது உங்கள் வீட்டு பெண் இன்னொரு கீழ்சாதிக்காரனை வந்து விரும்புகிறாள்னா நீ பெண்ணை தான் கண்டிக்கணும், பெண்ணுக்கு தான் நீ அறிவுரை சொல்லணும். தாழ்த்தப்பட்டவன் போய் ஆசைப்பட்டு பணக்காரன் ஆகலான்னு காதலிக்கிறான்னா நீ பெண்களையே கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஆகுது. அப்போ ஒரு தாழ்த்தப்பட்ட சாதிக்காரன், ஒரு இழிந்த சாதிக்காரன், பொருளாதாரத்தில் பலவீனமாக இருக்கிறவன், ஒரு ஏழை, ஒரு எளியவன் எப்படி உன் பெண்ணை அவ்வளவு ஈஸியாக மயக்கிறான்? அந்த பொண்ணை மயக்கிறான்னு சொல்கிறதே உங்களுக்கே வெட்கமா இல்லை?
என் பெண்ணை, என் பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பெண், ஒரு கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை வந்து ஒரு பரப்பையா அல்லது ஒரு பல்ல ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் வந்து லவ் பண்ணிட்டான், என் பொண்ணு போய் அதில் விழுந்துட்டா அப்படின்னு சொல்றது உங்களுக்கே வந்து வேதனையா இல்லையா? உங்க பெண்ணை நீங்க கொச்சைப்படுத்துற மாதிரி பெண்ணுக்கு பாடம் எடுங்க. இந்த மாதிரி பெண்ணை பையனை காதலிக்க கூடாது, நம்முடைய பெண்ணை நம்மை கண்டிக்க வேண்டிய நிலையில் ஏன் கொடைகளாக அவதூறு பரப்புறாங்க. நான் வரேன் திருமாவளவன் மீண்டும் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, அதாவது 2 செய்தியை நண்பர் ராகராஜ் வெளிப்படுத்திட்டார்னா சரியா இருக்கும். ஒன்று, இந்த இது தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். நீங்கள் பார்த்த முகநூல், எல்லாரும் பார்த்தோம் அந்த முகநூலை. அதை அந்த தனிப்பட்ட கருத்தை நீங்கள் கண்டிக்கிறீர்களா இல்லையா? உறுதியாக கண்டிக்கிறீங்க. கோகுல்ராஜ் கொலையை கண்டிக்கிறீங்களா? கோகுல்ராஜ் கொலையா என்பது தெரியாதுங்க, அது நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும். கொலை வழக்கு பதிவாயிடுச்சு, கொலை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. கொலை வழக்கு பதிவு அத்தனையும் நீதிமன்றத்தில் ப்ரூஃப் ஆனது கிடையாது. ஆக இன்னைக்கு நான் சொல்றேன் என்ன செய்தினா எதுக்காக நீங்க பதிவு ஒரே ஒரு இடத்துல இதற்கு முன் இங்கே கண்டிக்கப்பட்ட கண்டனம் தெரிவிக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்ட வெளியிடப்பட்டனவா இல்லைங்க? நான் சொல்றது இருக்குல்ல, ஒரே விஷயம். நேற்று 2 நாளுக்கு முன்பாக 5,62,200 ரூபாய் பணம் கொண்டு கொடுக்குறாங்க தலித் சமுதாய சார்பாக. அவங்க அந்த SC/SC ஆக்டில் கொண்டு கொடுக்குறாங்க. இன்னைக்கு தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்குது. ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து விடுதலை சிறுத்தை அமைப்பெல்லாம் சேர்ந்து அங்கே போய் மறியல் இருக்கிறாங்க. குற்றவாளியை வந்து நீங்கள் கைது செய்யுங்க, எல்லாரும் நாங்கள் பாடி வாங்க மாட்டோன்னு சொல்கிறாங்க. அரசுக்கு வேறு வழி இல்லை, மிகப்பெரிய ஜாதி கலவரமாக மாறிங்கிற சுச்சுவேஷனில் ஃபோர்ஸபிளி அவங்க என்ன பண்ணுறாங்க, பணத்தை கொண்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமும் சார்ல இன்னைக்கு வந்து FIR-க்காக வெயிட் பண்ணுறாங்க. என்ன இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறேன், வலுக்கட்டாயமாக அந்த தற்கொலை கொலையாக மாற்றப்பட்டிருக்கலாம். தற்கொலை முடிவு பண்ணுறீங்க? நான் இல்லைங்க, நான் சொல்றது மாற்றப்பட்டிருக்கலாம். அதை முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றமாக தான் இருக்கு. நானோ மற்ற நீதிமன்றத்தின் வாயிலாக இந்த அத்தனை விஷயங்கள் நடந்த ப்ராசஸ் நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும். இதில் வந்து ஒரு செய்தி குறுக்கன் மன்னிக்கணும். அதாவது நாகராஜ் அவர்கள் பேசுற போது ஒரு செய்தி சொல்றார், 20% தலித் சமுதாயமும் 80% தலித் அல்லாத சமுதாயம் சொல்றார். இந்த பிரிவினை எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு உள்நோக்கமுடையது. நீங்க தலித் அல்லாதான்னு, தலித் தமிழன் இல்லையா, தலித் உங்களுடைய கணக்கில் இந்து இல்லையா, ஏன் தலித் 20% பிரிக்கிறீங்க நீங்க? அதாவது திராவிட இயக்கம் பிரித்தது பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம்னு பிரித்தது. அதற்கு அடிப்படை காரணம் இருக்கு. 2 பேருக்கும் உடைய வாழ்க்கை முறை, கோட்பாடு, அவர்களுடைய வரலாறு எல்லாவற்றிலும் வேறுபாடு. தலித் மக்களுக்கு நமக்கு என்ன வேறுபாடு? ஏன் தலித் மக்கள் வந்து காதலிக்கிறார்கள், காதலிச்ச உடனே பெண்கள் மயங்குகிறார்கள் என்று சொல்லி உங்கள் வீட்டு பெண்களையே நீங்கள் இப்படி இழிவுபடுத்துறாங்க. அடிப்படை இது அந்த பிரச்சனை எல்லாமே பெண்களை மையப்படுத்தி நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. நம்ம இந்த மன்னராட்சி காலத்தில் பார்த்த மாதிரி பெண் என்பவள் ஒரு கௌரவத்தின் அடையாளமாக தன்னுடைய சொத்தாக பார்க்கப்பட்ட நிலை. பெண்ணை ஒருத்தன் கடத்திட்டு போறான் எடுத்துட்டு போறாங்கிறது தனக்கான அவமானமாக பார்க்கப்பட்டு போர் தொடுத்த காலம்லாம் உண்டு. இன்றைக்கும் கூட அதே மனநிலையினுடைய ஒரு நீட்சியாக இதை பார்க்கிறீர்களா? அவர் சொன்ன மாதிரி ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணை என்பது அந்த அறியாத வயதுல 16 வயது 17 வயதுல நிச்சயமாக ஈர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கத்தானே செய்கிறது. அழகா ஒரு இளைஞன் போகின்ற பொழுது ஈர்க்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கத்தானே செய்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவ்வாறு செய்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு பெண்ணை அவங்களால மறுக்க முடியுமா? அந்த பெண்கள் அந்த மாதிரி மயங்கவே மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையோடு உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை, நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து பெண்ணை வந்து ஒரு ப்ராடக்டாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையினுடைய நீட்சி தான் இது. கண்டிப்பாக இந்த நேரத்தில் வேற ஒரு சம்பவம், இப்போ நாகாலாந்தில் வந்து ஒரு சமூகத்தினுடைய பெண்ணை வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து ஒருத்தரை கொண்டாங்க. அந்த இடத்துல அது வந்து பெண்ணுக்கான பாதுகாப்புக்காக, பெண்ணுடைய உரிமைக்காக அவங்க குரல் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக என்னால் பார்க்க முடியாது. பெண்ணை வந்து கலாச்சார காவலர்களாக நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும், உங்கள் மேலே தான் வந்து நாங்கள் எல்லா கௌரவத்தையும் ஏற்றி வைப்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு பார்வையோட வெளிப்பாடு தான் அது. அதே மாதிரி சம்பவங்கள் தான் வந்து இப்போ நடந்திருக்கக்கூடியதும். இப்போ நாங்கள் வந்து பெண்ணுக்காக நாங்கள் வந்து இப்போ பெண்களை வந்து பாதுகாக்கிறோம், அவங்களுடைய வாழ்க்கைக்காக எதிர்காலத்துக்காக அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரியான சம்பவங்களில் திருவாரூரில் 2002 டிசம்பர் மாதம் இந்த மாதிரி காதலர்களாக இருந்த 2 பேரை வந்து பிரித்து அந்த ஆணை துன்புறுத்தும் போது இந்த பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்னா அப்போ அந்த இருவரை வந்து பிரிக்கணும் அப்படின்ற எண்ணம் உடையவங்க அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ பெண்களை இவங்க பாதுகாக்கணும்னு சொல்றது வந்து ஹம்பக், அது வந்து கண்டிப்பா வந்து நியாயமே கிடையாது. அந்த வயதில் வரவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்றீங்களா? அந்த நேரத்தில் ஈர்ப்பு இருக்கிறது வந்து
அந்த ஈர்ப்பை நீங்க வந்து சேனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னும் நிறைய அடிப்படையான விஷயங்களை மாற்ற வேண்டியிருக்கும். அதுக்காக வந்து வேற ஜாதியை சேர்ந்த இவங்க வந்து வெறும் பொருளாதார சமநிலை இல்லாத குடும்பத்திலேருந்து ஏசியில் வாழ்ந்துட்டு போன பொண்ணு அங்கே போய் எப்படி வாழ்வா, இதெல்லாம் வந்து அந்த பொண்ணுக்கு யோசிக்க தெரியும், அந்த பொண்ணுக்கு யோசிக்க கத்து கொடுங்க. இல்ல அதையும் தாண்டி நான் ஏசியில வாழ்ந்த பொண்ணு நான் போய் இன்னைக்கு வேற ஒரு ஆணோட நான் வாழ்றதுக்கு வேற ஒரு பொருளாதார நிலையில வாழ்றதுக்கு தயாரா இருந்தா அது வந்து அந்த பெண்ணுடைய விருப்பம், அந்த பெண்ணினுடைய முடிவு. அதை வந்து பொருளாதாரம் சாதியை கடந்து வரக்கூடியதான் காதல் அப்படிங்கிற பட்சத்தில் அது எல்லாமே அடிபட்டு போகிறத புரிந்து கொள்ள முடியாது. திரு ராமூர்த்தி, அடிப்படையில் இந்த பொருளாதாரம் சார்ந்த ஒரு பார்வையோடு பார்த்து அவர்கள் ஒரு பெற்றோராக அந்த கவலை கொள்வதில் 100 விழுக்காடு நியாயம் இருக்கிறது. தன்னோட பொண்ணு அங்கே போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு. ஆனால் பொருளாதார ரீதியாக மிகச் சரியாக இருக்கக்கூடிய ஒரே மதத்தைச் சேர்ந்த மாற்று சாதி மணவாளனுக்கு விருப்பப்பட்டு இவர்களாக பார்த்து நடக்கக்கூடிய நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களுடைய விழுக்காடு இங்க என்ன? பொருளாதாரம் மட்டும்தான் அளவுகோல் அப்படின்னு சொன்னா எல்லோரும் உங்களுடைய கேள்வியிலேயே நான் பதிலேன்னு சொல்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறைய வீடுகளில் திருமணங்கள் என்னுடைய ஜாதி இல்லாமல் இன்னொரு ஜாதியில் பெற்றோர் பார்த்து செய்கின்ற திருமணங்களும் அதிகரித்து கொண்டு வருகின்றன. என்னுடைய குடும்பத்திலும் மனிதன் வந்து காட்டுல வாழல சார். ஒரு விஷயம் சகோதரர் ஒரு விஷயம் சொன்னாங்க, அது உண்மை. மனிதன் வந்து காட்டில் வாழல, ஒரு சிறிய குடும்பமாக வாழும்போது வந்து என்னன்னா அந்த குடும்பம் வந்து எப்படி நீங்க சொல்ற மாதிரி அது நடக்குது, உண்மைதான். இப்போ அந்த தனிநபருடைய ஒரு சிறிய கருத்து முடியல. இப்போ நீங்க ஒரு மேட்ரிமோனியல் சார்ந்த நிகழ்ச்சிகள்ல ஒரு சிந்தனை இல்ல, உங்களுக்கு ஆதரவான கருத்தா சொல்றேன். மேட்ரிமோனியல் சார்ந்த நிகழ்ச்சிகள்ல அவ்வாறான கருத்துக்கள் நீங்க சொல்ற மாதிரி ஓபனாவே கேக்குறாங்க. என் சாதி மட்டும் இல்லாமன்னு சொல்லி, ஆனா எப்படி கேக்குறாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு பிள்ளை சமூகமாக இருந்தால் செட்டியாரா இருந்தாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. முதலியாரா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார்களே தவிர, ஒரு பிள்ளை சமூகத்தை சேர்ந்தவர் யாரோ ஒருத்தர் நாடாரா இருந்தாலும் பரவாயில்ல, யாதவரா இருந்தாலும் பரவாயில்ல, தலிதா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு போகல. அப்ப அங்கேயும் அவர்களுக்குள் ஒரு வட்டம். அதற்கு காரணம் வந்து என்னன்னா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் வீட்டுக்குள்ள குடும்பங்கள்லயே கூட பாத்தீங்கன்னா, ஒரே சமுதாயத்திலே வந்து பார்த்திருக்கீங்கன்னா குடும்பங்கள்ல இருக்கின்ற பழக்க வழக்கங்களை பிடிக்காம மன முறிவுகள் இல்ல, ஒரே ஜாதியிலே நடந்த திருமணம் வேறு வேறா இருக்கும் இருக்குது. பிரச்சனை என்னன்னா, ஒரே ஜாதியிலேயே வந்து என்னன்னா இந்த இவர் சொன்ன மாதிரி இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் காரணமாகவோ வேறு காரணங்களாலயோ அந்த குடும்பத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வர கடந்த சுற்றுல ஒரு வார்த்தை வச்சீங்க. அமெரிக்கால இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருமே இந்துக்கள் அப்படிங்கிற பட்சத்துல எங்கே வேறுபாடுன்னு கேட்கிறேன். வாழ்க்கை முறையில் எங்க வேறுபாடு? எல்லாம் ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் தானே சொல்றோம். இல்ல நீங்க வந்து சொல்றது வந்து என்னன்னா பண்பாடு கலாச்சாரம்ன்றது வேற. அதுதான் ஒருவேளை திருமணம் என்பது அப்படி இல்ல, மனங்களின் ஒத்திசைவு அங்க இருக்கணும். மனங்களின் ஒத்திசைவு நடக்கின்ற திருமணங்கள் அதுல ஒரு 60-70% ஏன் ஃபேமிலி கோர்ட்ல போய் வந்து நீங்க ஒரு வழக்கறிஞர் பெரும்பாலான வழக்குகள் வரக்கூடிய வழக்குகள் அந்த விஷயம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெற்றோர் நடந்தால் இல்ல, இன்றைக்கு என்னுடைய பெண் தவறான ஒரு முடிவு எடுக்கின்றால் ஏன் பெற்றோர் வந்து முடிவு இல்ல, நாங்க இல்ல எங்களுக்கு அந்த உரிமை இருக்கின்றது சொல்லி இருக்க இந்த பார்வையில் தீர்வாக நினைப்பது சார். இப்போ குடும்பத்தை தாண்டி வெளியே இயக்கங்கள் ஏன் இந்த தீர்மானம் வைக்கிறதா என்னுடைய கேள்வி. தீர்வாக திரு சுபவி நீங்கள் பார்க்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கான தீர்வாக இனி ஒரு இளவரசனோ இனி ஒரு கோகுல்ராஜோ வேற யாராவது இருக்கலாம், எந்த மதம் எந்த சாதியை சேர்ந்தவராக இருக்கலாம், இது போன்ற காரணங்களுக்காக கொல்லப்படுவது என்பது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, உறவு ஒரே ஜாதிக்குள்ளேயும் நடக்கின்றது இருக்குது. அதான் சொல்றேன், ஒரே ஜாதிக்குள்ள பிடிக்காத சொந்த மாமா பொண்ணு வந்து அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து கண்டிக்கப்பட வேண்டிய ஒரே நாடு ஒரே பண்பாடு என்று பேசுகிறவர்கள் கலாச்சார வேறுபாடு என்றும் தேவைக்கு ஏற்ப பேசுகிறார். கலாச்சார வேறுபாடு ஒன்று ஒன்று பழக்க வழக்கங்கள் நான் சொன்னேன் தெளிவா. பழக்க வழக்கம் கலாச்சாரம் ரெண்டு ஒண்ணு தானுங்க, ரெண்டு வேற. அதான் முதல்ல நீங்க கலாச்சாரங்கிறது இல்ல, கலாச்சாரங்கிறது வந்து வாழ்க்கை பழக்க ஒரு மனிதனுடைய பழக்க வழக்கம் கலாச்சாரத்தில் வராது என்று சொல்லுகிற ராமூர்த்தி அவர்களுடைய புதிய தத்துவம் எனக்கு புரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் மேற்கத்திய சிந்தனை புரியாது உங்களுக்கு, இந்திய நாட்டோட சிந்தனை புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடிப்படையில் சாதியத்திற்கு எதிரான விழிப்புணர்ச்சி தான். இவ்வளவு தூரம் வெளிப்படையாக ஒரு முகநூலில் ஒரு இளைஞர் எழுதுறாருன்னா அதை யார் கண்டிக்கணும் தெரியுங்களா? தலித்துகள் அல்ல, நம்முடைய ஜனநாயகவாதிகள் கூட அல்ல. யார் கண்டிக்கணும்னா, நான் கொங்கு சமூகத்தை சேர்ந்தவன்னு சொன்னால்
கொங்கு ஜனநாயக சங்கம் போன்ற சங்கங்கள் நீங்கள் இந்நேரம் கண்டிச்சிருக்கணும். அதை எப்படி இந்த எங்கள் சாதி பெயரை பயன்படுத்தி இந்த சமூகத்தை நீ இழிவுபடுத்துகிறேன்னு கேட்டிருந்தால் அதுதான் மான உணர்ச்சி. மனிதர்கள் சமமானவர்கள். எனவே சாதிக்கு எதிரான ஒரு விழிப்புணர்ச்சி, சாதிக்கு எதிரான போராட்டத்தை நாம் முன்வைக்கவில்லை என்றால் நாடு முழுவதும் கலவரமும் வன்முறையுமாக முடிந்து போகிற கட்டம் வரும். ஃபேஸ்புக்ல போட்டிருந்தீங்க, அது எழுதியது ஒரு கொங்கு வேளர் சமுதாயம் தானான்னு நிறைய விஷயங்கள் ஊடகங்கள்ல இந்த வன்முறையை தூண்டுவதற்கு பலவே அப்படி ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் அந்த இளைஞரை அவர் எந்த கல்லூரியில் படிக்கிறார் வரைக்கும் நிச்சயமாக இப்படி எழுதுவது கண்டிக்கத்தக்கது. அதில் மாற்றுக்கிறது எதுவும் இல்லைங்க. இரண்டாவது மூன்றாவது நண்பர் திருமாவளவன் அவர்கள் சொன்னதுக்கு பதில் சொல்லியானோம். ஏனென்றால் அந்த தருமபுரி கலவரத்தை நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தேன். நாங்கள் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஏன்னா அது வன்னியர் பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா அவர் தந்தை வன்னியர், அவர் இறந்துட்டாரு. அங்கே வன்னியர்கள் எல்லாம் பொங்கி இருக்கிறாங்க, அங்கே போய் அவங்க கலவரங்கள் செய்கிறாங்க. ஆனால் அந்த வன்னியர் பிரச்சனையை ஒரு பாமக பிரச்சனையாக மாற்றிய பெருமை அவர் தான் சார். அதில் வந்து இல்லை சொல்ல. அதுக்கப்புறம் தான் இது பிரச்சனை ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் சேர்ந்து ஏறக்குறைய 32 மாவட்டங்கள் நாங்கள் கூட்டங்கள் போட்டோம். எல்லா சமுதாயம் வந்தாங்க, பிராமண சமுதாயம், எல்லா சமுதாயம் வந்தாங்க. வந்து அத்தனை பேரும் சொன்னது என்ன கேட்டீங்கன்னா, இந்த காதல் திருமணத்தால், கலப்பு திருமணத்தால், திணிக்கப்பட்ட திருமணத்தால் நாங்கள் போக முடியல. ஆக இது வந்துங்க இந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு ஒரே வழி என்ன கேட்டீங்கன்னா, பெண்கள் மெச்சூரிட்டி பத்தி சொன்னாங்க. யார் வீட்டு பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு மெச்சூரிட்டிங்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். 18 வயசுங்கிறது 10 21 வயசு ஆகும். நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அது யார் வீட்டு பெண்ணா இருந்தாலும் சரி, தலித்தாட்டும் நான் தலித்தாட்டும். இன்னொன்னு கேட்கிறேன், இவங்க ஏன் குறிப்பிட்டு நான் தலித்து குறி வைத்து தாக்குறாங்க? அவங்க ஏன் குறி வச்சு காதலிக்கிறாங்க? அதான் அடி நடக்குது. இல்ல 2012 நடந்த திருமணங்கள்ல 730 திருமணங்கள்ல 712 திருமணங்கள் விவாதத்துல முடிஞ்சிருக்குதுங்க. இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒவ்வாமை தான். சோ இவங்க குறி வைத்து தாக்கப்படுறாங்க. இன்னொன்னு அந்த மெச்சூரிட்டி வரணும்னா 21 வயசு கட்டாயம் தேவை. நன்றி. நிறைவாக திருமாவளவன், நிறைவாக இது போன்ற பிரச்சனைகளுக்கான தீர்வாக நீங்கள் கருதக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கின்றன? இல்லை, இந்த சாதி சங்கங்களுக்கு தலைமை வகிக்கக்கூடிய நண்பர் நாகராஜ் போன்றவர்களே இன்னும் இதை பற்றிய ஒரு தெளிவில்லாமல் இந்த பிற்போக்குத்தனங்களை வந்து ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே என்ற வேதனை நான் உள்ளபடியே வேதனைப்படுகிறேன். அதாவது தருமபுரி பிரச்சனை பேசினா 1 மணி நேரம் பேசலாம். அது டாக்டர் ராமதாஸ் திட்டமிட்டு நடத்திய, அது நண்பர் நாகராஜுக்கு தெரியாது. அவர் எப்படிப்பட்ட நரித்தந்திரம் உள்ளவர், எப்படியெல்லாம் உங்களை ஆர்கனைஸ் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியாது. நாடக காதல் இல்லை, அது விடுங்க. இல்ல அப்படி இல்லை. அது வந்து அவர் பேர் இங்க வருது இல்லை. நான் பாமக சொன்னதுனால தான் இவங்க ஒன்னா சேர்ந்தேன்னு சொல்றாரு. பாமகவை நான் முதல்ல சொல்லவே இல்லை. பாமக பற்றி முதல்ல சொல்லலை. பாமக அதை ஒருங்கிணைத்ததுன்னு சொன்னேன். சரி, ரைட். ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு சாதி எதிர்ப்பு போராட்டம், அண்ணன் சுபவி அவர்கள் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் சாதி எதிர்ப்பு போராட்டம் கூட நடத்த வேண்டாம். குறைந்தபட்சம் மனிதநேய உணர்வையாவது பெறட்டும். ஒரு வந்து அவங்க கோகுல்ராஜ் தப்பு பண்ணான்னா, இந்த மாதிரி என் சாதி பண்ண ஏமாற்றி இவங்க லவ் பண்ணுறாங்கிற பேரில் நாடகம் நடத்துகிறான்னு போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண கற்றுக்குங்க. தூக்கிட்டு போய் கழுத்து இருக்கிறது காட்டு மிராண்டித்தனம், மனிதநேயமற்ற தன்மை. அது மனிதனாய் மனித நேயத்தை வளர்த்து கொள்வதற்கான பக்குவத்தை பெறுவோம். அதற்கு முதலில் முயற்சிப்போம். நன்றி. நம்ம இந்த அளவில் நிறைவு செய்யலாம். நீங்கள் அனைத்து சாதிகளையும் சேர்த்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதாக ஒரு வார்த்தை சொன்ன பொழுது நான் குறிப்பிட முடியாத நிலை. அந்த அனைத்து சாதியிலும் ஏன் தலித்துகளை தவிர்த்தீர்கள் அப்படிங்கிற கேள்வி பாதிக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேரும் 80% மக்கள் எல்லாரும் அதுதான் சொன்னேன். அவர் அதுதான் சுபை சுட்டிக்காட்டினார். 80 விழுக்காட்டையும் இந்த பக்கம் 20 விழுக்காட்டையும் நிறுத்தியது அந்த பக்கம் தானே அப்படிங்கிற கேள்வி வந்து. நன்றி. நம்ம அவர் சொன்ன மாதிரி அதை தாண்டி ஏற்கனவே நமக்கு கணியன் பூங்குன்னு நான் சொன்னது போல யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அடிப்படையில் அத்தனை பேரும் சகோதரர்களாக வாழ வேண்டும். அதுபோன்ற ஒரு சமூகம் உங்களுடைய பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளும் வரக்கூடிய காலங்களில் இதுபோன்ற சாதி மத துவேஷங்களை கடந்து அவர்கள் மனிதநேயத்தோடு வாழ வேண்டும் என்பதில் நாம் அனைவரும் உறுதியாக இருப்போம் என்பதை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொண்டு இந்த அளவிலே நான் நிறைவு செய்கிறேன். அரங்கில் இணைந்த 4 பேருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி. திருமாவளவன், தொடர்ச்சியான உங்களுடைய அரசியல் பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள், மிக்க நன்றி. உங்களுக்கும் கூட இந்த அளவிலே நான் நிறைவு செய்கிறேன். சாதி ஒரு சிந்திக்கவே இயலாத நிலை 21ஆம் நூற்றாண்டிலும் மிக கொடூரமாக சாதி வெறியோடு செயல்படக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது எந்த சாதியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வீதி விலக்கு இல்லாமல் எல்லா சாதிகளையும் சேர்த்தே சாதி மத துவேஷங்களை கடந்து செயல்பட வேண்டிய ஒரு நாகரிக சமூகத்தை நோக்கி நாம் நடைபோட வேண்டும். அந்த எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு நாளை கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.